ஏன்னா நம்முடைய நாட்டு கலாச்சாரம் என்ன சொல்லுதுன்னா, அப்பா என்ன வேலை செய்கிறாரோ அதே வேலையை மகனும் செய்யணும்னு விருப்பப்படுவார். இது பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்கலாம் அப்படி தான் இல்லையா? இப்போ டாக்டருடைய மகன் டாக்டர் ஆகணும் தான் நினைப்பார், இன்ஜினியருடைய மகன் இன்ஜினியர் ஆகணும் தான் நினைப்பான், தொழிலதிபருடைய மகன் தொழிலதிபராக தான் இருப்பான், அரசியல்வாதியினுடைய மகன் அரசியல்வாதியாக தான் இருக்கணும்னு நினைப்பான். அப்படி தான் இல்லையா? அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற நடைமுறை உண்மை. ஆனால் இப்போ ஏழைகள் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? என்னை போல் என் மகன் இருக்கக்கூடாது, என்னோட நல்ல நிலைமைக்கு போகணுன்னு தான் நினைப்பான். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே கடவுள் நம்மை அழைக்கிறார், அவர் செய்த வேலையை நாம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இன்னைக்கு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இன்னைக்கு யாருக்கிட்ட வேலை செய்கிறத பெருமையாக நினைக்கிறோம்? கவர்மெண்ட்டில். எங்கே வேலை செய்கிறீங்க? கவர்மெண்ட் ஜாப். பூசக்கருத்து கூட மாதாட்ட நிறைய பேர் வேண்டிக்குவாங்க. படிச்சிருக்கிறாங்க, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், டெட் எழுதியிருக்கிறேன், ஸ்லெட் எழுதியிருக்கிறேன், நீட் எழுதியிருக்கிறேன், எப்படியாவது கவர்மெண்ட்டில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும். இல்லை, நீங்கள் பார்க்குறது எங்களுக்கு தெரியுது, நீங்கள் மட்டும் என்ன, உங்களையும் தான் இப்போ டெட் எழுத சொல்லிட்டாங்களேன்னு பார்க்குறீங்க. என்ன பண்ணுறது? நாம் ஸ்கூல் நடத்தினாலும் கவர்மெண்ட்டுக்கு தான் கீழ்ப்படுகிறோம். கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, அவன் அரசாங்கத்துக்கு கீழே நாம் ஸ்கூல் நடத்துறதுனால அவன் சொன்னதை கேட்கணும், இல்லைன்னா அவன் ஸ்கூலை எடுத்து மூடிட்டு போயிட்டே இருக்கிறான். இன்னைக்கு நாம் கடவுளுக்கு பயந்துக்கிறோம் இல்லையோ, ஏஇஓக்கும் டிஇஓக்கும் சிஇஓக்கும் அப்படி பயந்துக்கிறோம். வர்றான்னாவே கதி கலங்கிடுறோம். அதை பாருங்க, நாம் அரசாங்கத்தில் வேலை செய்ய ஆசைப்படுறோம், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அதே போல் அவன் செய்கிற வேலையை செஞ்ச பெருமை. இதில் வேற பெருமை. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? கவர்மெண்ட் ஷாப்பில் அப்போ 1 கோடி ரூபா வரதட்சணை, ஒரு 10 லட்சத்தில் காரு, 100 பவுனு வாங்கிக்க, ஏன்னா கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் வேலைக்கு போகிற பையனை வச்சுருக்கோம், அப்படி அப்படி பார்க்குற பார்வையே வேறு மாதிரி தான் இருக்கும், தெனாவட்டா. அப்புறம் டாக்டர்ஸ் இல்லையா? ஒரு காலத்தில் டாக்டருங்கெல்லாம் டாக்டராக இருந்தாங்க, ஒரு காலத்தில் டீச்சருங்கெல்லாம் டீச்சராக இருந்தாங்க, ஒரு காலத்தில் பொதுப்பணி செய்கிறவங்கெல்லாம் சேவை செய்கிறவங்களாக இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே வியாபாரியாக மாறிட்டாங்க. இது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, எல்லாரும் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவன் என்பவன் யார்? அவன் எதுக்கு திருமுழுக்கு பெறுகிறான்? திருமுழுக்கினுடைய அடையாளம் என்ன? திருமுழுக்கு என்றால் என்ன? அது வாங்குற அன்னைக்கே தெரியும். பெரியவங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஞான ஸ்நானம்னா என்ன? சின்ன பிள்ளைங்கள்லாம் புது நன்மை வாங்கணும்னு சொல்லிவிடுவாங்க, ஏன்னா அவங்க இப்போ தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ நீங்கள்லாம் ஞானஸ்நானம் வாங்கினது எப்பயோ சொல்லுங்க பார்க்கலாம், ஞான ஸ்நானம் என்றால் என்ன? பெரியவங்க சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கு ஞான ஸ்நானம் என்றால் என்ன? அது என்னமோ தெரியல சாமி, தலையில் தண்ணி ஊற்றுனாங்க, பேர் வைக்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்டிசம் செர்மனின்னு பத்திரிகையில் போட்டான். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் தெரியல, அதனால நேமிங் செர்மனியாம், பெயர் வைக்கும் விழாவாம். ஆளுங்கள்லாம் கல்யாணம், அதாவது பையன் புது நன்மை ஊர்தி பூசல் வாங்கின வரைக்கும் கோயிலுக்கு வருவான், வாங்குற வரைக்கும். வாங்கிட்டானா அவனை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கத்தோலிக்க சபையில் இருக்கிற பசங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புது நன்மை உறுதி பூசல் வாங்குற வரைக்கும் வருவான், அதுக்கப்புறம் காணவில்லைன்னு அவன் போட்டாவை போட்டுருணும். பங்குசாமியார் ஒரு பங்கில் நானும் அவர் நண்பர் தான் நின்று நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட ஒரு பையன் சாமி ஓலை எழுதணுங்கிறான். நீ யாருப்பா, நீ எந்த பங்கு, இங்கே ஓலை எழுதணும்? சாமி இந்த பங்கு தான், பாருங்க குடும்ப அட்டையில் பேர் இருக்குது அப்படிங்கிறான். மாதமாக சந்தா கொடுத்துட்றான் சாமி. அது ரைட்டு, நீ உன்னை ஒரு தாட்டி கூட கோயிலில் பார்த்தேன் நான் சாமி, நான் வேலைக்கு போகிறேன் சாமி, கோயில் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் விட மாட்டேங்கிறாங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவன் சொல்கிற கதை என்னது? ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வரமாட்டேன். ஒவ்வொரு பங்கினுடைய நிலைமை என்னன்னா, 100% ஆண்கள் கோயிலுக்கு வருவதில்லை, வெறும் 20% ஆண்கள் மட்டுமே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருகிறார்கள்.
ஆனால் ஞானஸ்தானம் எதுக்கு கொடுக்குறாங்க? ஞானஸ்தானம் எதுக்கு கொடுக்குறாங்க? ஞானஸ்தானம்னா என்ன என்று தெரியாமலேயே வாங்கி கொண்டு இன்றைக்கு எத்தனை பேர் அந்த கடமையை மறந்து போய் இருக்கிறோம். பிறப்பு நிலை பாவத்தையும் செயல்வழி பாவத்தையும் போக்கி கிறிஸ்துவோடு நம்மை இணைத்து கடவுளின் பிள்ளைகளாகவும் திருச்சபையின் உறுப்பினர்களாகவும் மாற அருளை தருகிற அருளடையாளமே திருமுழுக்கு. எல்லாத்தையும் வச்சுருப்பீங்க, மாதா போட்டோ, எங்கெங்கே போகிறீங்களோ அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ, ஒரு சுரும்பம், ஒரு தீர்த்த சொம்பம் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை வச்சுருப்பீங்க மெத்தையில். யாராவது ஞானஸ்தானம் என்னன்னு வீட்டில் எழுதி வச்சுருக்கிறீங்களா? அதெல்லாம் எழுதி வச்ச எதுக்கு? ஏன்னா ஞானஸ்தானமாக காப்பாற்ற போகுது, போட்டால் தான் காப்பாற்றும். முதல்ல நம்ம யாருன்னே நம்ம உணர்றதில்லை. நான் நிறைய இடத்துக்கு போய் மக்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன், ஒருத்தரும் சரியான பதில் சொல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். உங்கள் அப்பா பேர் என்னங்க? அப்பா பேர் பொன்னுசாமி. உங்கள் அப்பா பேருமா? அகஸ்டின். உங்கள் அப்பா பேருமா? பின்னாடி. நீங்கள் உங்கள் அப்பா பேர்? ஐயப்பன். பாருங்க, யாராவது கடவுள்னு சொன்னீங்களா? ஆனால் நடு பூசையில் சொல்லுவீங்க பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு வாய்களையே சொல்லுவீங்க, மனசில் இல்லை. எங்கள் அப்பா வந்து யாரு? பொன்னுசாமி தான். என்னை பெத்தவன் தான் எங்கள் அப்பா. ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும், நம்ம மக்கள் பாருங்க, நமக்கு எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறது யாரு? நமக்கு எல்லாம் பிறந்ததுலேருந்து நம்மளை கவனிச்சிக்கிறது யாரு? நம்ம அப்பா அம்மா. அதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கடவுள் கிடையாது. முன்னறி இறைவன் சொல்ல கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. தமிழ் வார்த்தையில் தெய்வம் என்ற வார்த்தை வேறு, இறைவன் என்ற வார்த்தை வேறு. கடவுள் என்ற வார்த்தை வேறு, தெய்வங்கள் என்ற வார்த்தை வேறு. தெய்வங்கிறது மனிதன் கூட தெய்வமாகலாம். யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிச்சு கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றானோ அவன்லாம் தெய்வம் தான். ஆனால் கடவுள் கிடையாது. கடவுள் அனைத்தையும் கடந்தவர். ஆக அன்புக்குரிய அம்மா அப்பா சாமி தான், ஆனால் கடவுள் கிடையாது. சரிங்களா? அதனால இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாம் என்னது, அப்பா அம்மாவை நம்புற அளவுக்கு கடவுளை நம்புறது கிடையாது. ஆனால் அந்த அப்பா அம்மாவை உனக்கு கொடுத்தது யாரு நீ கேட்காமலேயே கடவுள் தான். நம்மெல்லாம் எப்படியாப்பட்ட ஆளுங்க தெரியுமா? நம்ம ஆளுங்க, நம்ம பசங்கள்லாம் பாருங்க, பைக்கு மொபைல் எல்லாம் கேட்பான். நிறையா பெருசுகள்லாம் வந்து அனாதை இல்லத்துக்கு ஏன் போகுது? சொத்தை எழுதி வச்சோன்னே கிளப்பி விட்டுறான். சொத்தை அது வரைக்கும் தான், சாகிற வரைக்கும் உயில், நான் செத்த பின்னாடி தான் என் சொத்தை அவனுக்கு அனுபவிக்கிறது உண்மை உயில் எழுதி வச்சிருக்கு. இப்பெல்லாம் பெருசுகள்லாம் விவரமா, ஏன் நான் சொத்தை எழுதி வச்சோடனே இவன் முதியோரத்தில் தாட்டி விட்டுறான். நம்ம பிள்ளைங்க அப்படித்தான். வாங்குற வரைக்கும் அப்பா ஃபோனு வாங்கி கொடுக்குற வரைக்கும் நையு நையின்னு நம்மளையே சுற்றிட்டு திரியுமா. ஏதாவது பசங்களுக்கு ஏதாவது வேணும்னா அம்மாவை சுற்றிட்டு திரியுவான், பிள்ளைங்களுக்கு ஏதாவது வேணும்னா அப்பாவை சுற்றிட்டு திரியுங்க. வாங்கினதுக்கப்புறம் பையன் அம்மாவை கண்டுக்க மாட்டான், புள்ள அப்பனை கண்டுக்காது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபோனு. உங்கள் பிள்ளைங்க ஃபோன் கேட்குறான்னு வாங்கி கொடுங்களேன், அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்காது, ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு தெரியும். அது மாதிரி தான் நாமளும் கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும் நிறைய கேட்போம், நிறைய கேட்போம். ஆனால் அது கிடைச்சதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. ஆகவே அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கடவுளை நம் தந்தையாக பார்க்க வேண்டும். தந்தை என்ன வேலை செய்தாரோ அதைத்தான் பிள்ளைகளும் செய்ய வேண்டும். இன்னைக்கு அப்பாவுடைய வேலையை செய்யறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? முதல்ல கடவுள் நம்முடைய அப்பான்னு எத்தனை பேர் நினைக்கிறோம்? நாம அந்த அப்பா செய்த வேலையை நாம செய்யணும்னு எத்தனை பேர்த்துக்கு தோணுது? எசாயா புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல கடவுள் வேதனையோடு சொல்லுகிறார். தயவு செய்து எடுத்து படிச்சு பாருங்க. நமக்காக யாரை அனுப்புவோம், நமக்காக எவன் போவான்? இந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் அவ்வளவு வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். உலகத்தையே படைச்ச கடவுளுக்காக வேலை செய்யறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. நேற்று 2 சிஸ்டருங்க வந்தாங்க என் பங்குக்கு. உங்க பங்குல ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறாங்களா சிஸ்டரா அனுப்புறதுக்கு? நான் வேணா வரேன் அப்படின்னு. நான் வேணா ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு நான் வேணா சிஸ்டரா வரேன். எங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளைங்களாம் இப்போல்லாம் 6வது படிக்கும் போதுமே புக் ஆயிடுதுங்க. 6வது படிக்கும் போதே. என்னைக்கு ஃபோன் வந்தது லவ் அவ்வளோ தூரம் டெவலப் ஆகுது.
கோனேரிப்பட்டி நம்ம டைசிஸில் ஒரு ஊர் இருக்குது. அதில் வந்து நான் பிரதராக இருக்கும்போது மினிஸ்ட்ரி மே மாதம் மினிஸ்ட்ரிக்கோசரம் போனேன். அப்போ மார்ச் மாதம் அது சம்மர் மினிஸ்ட்ரி மே மாதத்தில் போயிட்டு மார்ச் மாதத்துலேயே நாங்கள் போயிட்டோம். போனதுக்கப்புறம் அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ஹெட் மாஸ்டர் அவர் இறந்துட்டார். அவர் வந்து பிரதர் ஒரு நிமிஷம் எங்கே வாங்க அப்படின்னார். போனேன். இவ்வளோ கட்டாக ஒரு பேப்பர் கட்டை கொடுத்தார். என்ன சார் இது அப்படின்னா, என்னான்னு படிங்க அப்படின்னார். எடுத்தோடனே, அன்பே உன்னை நினைக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. யாரு? 8வது பிள்ளை 8வது பையனுக்கு எழுதியிருக்குது. அத்தனை எழுதுனது பசங்களில் பசங்களுக்கு எழுதுன லவ் லெட்ரு. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போகுது, காலேஜுக்கு எதுக்கு போகுது? படிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கும் பொண்ணு பார்க்கறதுக்கும் தான். காலேஜுக்கு போகும்போது தனியாக போகிறான், முடிஞ்சு வரும்போது ஜோடியோடு வந்துடுறான். அப்பனுக்கும் அம்மாவுக்கும் மற்ற செலவே இல்லை. இதில் நிறைய பெற்றவர்கள் வரவேற்கிறாங்க. பத்திரிக்கை வைக்கிற அலைச்சல் இல்லை, சொந்த பந்தத்தை கூப்பிட்டு அவனை வரல இவன் வரலன்ற சண்டை இல்லை. அதனால் பிரச்சனையே இல்லை, சந்தோஷம். கப்புன்னு செலவு மிச்சம். மண்டபம் பார்க்குற செலவு இல்லை, நகை நட்டை வாங்கி அப்படியே வச்சுக்கலாம். எவனுக்கும் சோறு போடுறதில்ல. சொந்தக்காரன் சோத்தை தின்னுபிட்டு குறைத்தான் சொல்லிட்டு போவான், என்னடா சோறு போட்டான்னு அவன் அது பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. லவ் மேரேஜை நிறைய பேர் இன்னைக்கு பெற்றவங்க வரவேற்கிற காரணம் என்னது? காசு மிச்சம், அலைச்சல் மிச்சம். ஆனால் இன்னைக்கு யாராவது இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒகேஷன் 6-7 சிஸ்டருங்க இருந்த கான்வென்ட்ல எல்லாம் இன்னைக்கு ஒரு சிஸ்டர் 2 சிஸ்டர் தான் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, இன்றைக்கு கடவுள் செய்த வேலையை செய்வதற்கு கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் தயாரா? நாம் அப்பாவை அப்பா மாதிரி பார்க்கறதில்ல, அம்மாவை அம்மா மாதிரி பார்க்கறதில்ல. இன்னமும் நாமெல்லாம் சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்க, கோச்சிக்கிட்டாலே எனக்கு கவலை இல்லை, இதுதான் உண்மை. யாராவது அப்பா அம்மாட்ட போய் எனக்கு கொடு நான் கேட்டுட்டு இருப்பீங்க? பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்பதற்கு முன்னமே உங்களுக்கு தேவையானது என்னதுன்னு உங்கள் வானக தந்தைக்கு தெரியும். பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய உரிமை என்ன, பிள்ளைகளுடைய கடமை என்ன? தந்தை செய்த வேலையை பிள்ளைகளும் செய்ய வேண்டும். இப்போ நிறைய பேர் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், அப்பா விவசாயினா மகனும் விவசாயி தான். ஏன்னா நம்முடைய இந்தியா சிஸ்டம் அப்படி, வர்ணா சிஸ்டம் அப்படி தான். அப்பா என்ன வேலை செய்யறோன்னா மகன் அதான் வேலை செய்வாங்க. ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் என்ன வேலை செய்தார் அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் படிக்கிறோம். 9வது அதிகாரம் 35வது வசனத்தில் இப்படியாக படிக்கிறோம். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார், எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாருமே பாருங்க, நிறைய நேரங்களில் செய்திகளை இறை வார்த்தையை கேட்பதில்லை. பிரசங்கம் முடிஞ்சுதான் நிறைய பேர் கோயிலுக்கே வருவாங்க, அதுல குறிப்பா ஆண்கள். பிரசங்கமே கேட்கறதில்ல, இறை வார்த்தையே கேட்கறதில்ல, பைபிளையே தூக்கறதில்ல. கடவுளை பற்றி கற்பிக்கிற பொழுது அந்த கற்பித்தலை ஏற்றுக்கொள்ளதில்லை. என் பங்குல ஒரு கசப்பான நிகழ்வு. ஒரு அன்பிய பூசை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், சில காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். உடனே ஒரு அம்மா எந்திரிச்சது, சாமி சும்மா பேசிட்டு இருக்கா சாமி, வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் பூசை முடிக்குது. அப்பதான் நான் நினைச்சேன், சாமியாருக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. இதே அரசியல்வாதி பேசிட்டோம், வாயை பொழந்துக்கிட்டு கம்முன்னு உக்காந்துருப்பான். காலையில் சாயந்தரம் 6 மணிக்கு சீரியல் போட்டால் கண்ட கதையெல்லாம் ஆய பொழந்துட்டு, அப்பா எல்லாம் சீக்கிரம் சீரியல் முடியணும். சோறாக்குன்னு எந்த பொம்பளையா சொல்லியிருக்கிறாங்களா? ஆம்பளைகிட்ட சொல்லுவாங்க, சீரியல் முடிட்டோம் அப்போதான் உனக்கு சோறு. சீரியல் பார்க்குற வரையும் சோறு கிடையாது, ஒன்றும் கிடையாது. உண்மையாலுமே இன்றைக்கு எத்தனை பேர் பூசைக்கு வர்றது ஓகே, தேர் திருவிழா. சமீபமாக ஒரு பங்குக்கு சாயந்தரம் திருவிழா பூசைக்கு போயிருந்தேன். பூசையில் பார்த்தா ஒரு 50-60 பேர் தான் இருக்கிறான். தேருக்கு பார்த்தா ஊரே வந்து நிற்கிது. இதில் ஒரு கூத்து நடந்தது. ஏன்னா இப்பெல்லாம் சுருவத்தை தூக்கும்போது சண்டை வந்துடுது இல்லையா, அதனால சாமியாங்களே தூக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதுலேயும் என் கையில் யாரை கொடுத்துட்டாங்கன்னா மிக்கேல் தூதரை கொடுத்துட்டாங்க. நான் பிசாசை கையில் வச்சுக்கிட்டு மிக்கேல் தூதரை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். வரவனால மிக்கேல் தூதரை கும்பறானாலே பிசாசை தொட்டு கும்பிட்டு போயிட்டு இருக்கிறான். அட யாரை கும்புறான்னு பார்த்துட்டா அது தொட்டு கும்பிடக்கூடாது. வரவெல்லாம் இந்த வாழை பிடிச்சி தொட்டு கும்பிட்டு போகிறான். எனக்கு ஆண்டவரே, இந்த பாவத்தையெல்லாம் என் மேலே சுமத்தாது, இதுக்கு எனக்கு சம்பந்தம், எல்லா பாவம் பங்கு சாமியாருக்கு தான் சேருன்ட்டேன். ஏன்னா அவர் தானே இந்த சுருவத்தை தூக்க வச்சாரு. நிலைமை அப்படி. தேர் திருவிழா அத்தனை பேர் பூசையில பார்த்தா
பல்லு விழுந்த கிளவி மாதிரி இங்க 2 அங்க 2 தெரியுது. இறை வார்த்தையை கேட்பதற்கு யாரில்ல. கடவுள் செய்த வேலை என்ன? அவர் நகர்ப்புறம் எங்கும் சுற்றி கற்பித்து வந்தார். தொழுகை கூட கற்பித்தார். எதை கற்பித்தார்? கடவுளுடைய வார்த்தையை கற்பித்தார், கடவுளுடைய திருவுளத்தை கற்பித்தார், கடவுளை பற்றி கற்பித்தார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் மறைக்கல்விக்கு பேர் ஞான உபதேசம். இப்பெல்லாம் மறைக்கல்வின்னு மாத்துறதுனால வெயிட் குறைஞ்சிருச்சு. எங்களை எல்லாம் ஞான உபதேச கிளாஸுக்கு போகணுன்னா எங்கள் அம்மா சோறு ஓடாது, ராட்சசி. இது சிஸ்டர் வேற பற்ற வச்சுருவாங்க. உன் மாமன் இன்னைக்கு ஞான உபதேச கிளாஸுக்கு வரலட்டாங்க, செத்த அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு அம்மா சொல்லுது, பையனுக்கு ஹோம் ஒர்க் இருக்குதுங்க ஃபாதர், அதனால கேட்டிகிஸ் இன்னைக்கு வரமாட்டான். உன் பையனை நீயே கெடுக்கிற. இன்றைக்கு பிள்ளைகள் ஏன் கீழ்ப்படிய மாட்டேன் என்கிறார்கள்? இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் ஏன் சுயநலவாதிகளா இருக்கிறார்கள்? இன்றைக்கு பிள்ளைகளிடத்திலே பாசமே இல்லை என்பதற்கு காரணம் கடவுளை பற்றி அவளுக்கு கற்பிக்கப்படவில்லை. இன்றைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் கூட கேட்டிகிசம் காலேஜுக்கு 20 நிமிஷம் தான். ஆனால் மற்ற சப்ஜெக்டுக்கெல்லாம் 8 மணி நேரம். ஒரு பீரியடுக்கு 3/4 மணி நேரம், 45 நிமிஷம். சயின்ஸுக்கு 45 நிமிஷம், கணக்குக்கு 40 நிமிஷம், இங்கிலீஷுக்கு 40 நிமிஷம், அறிவியலுக்கு சமூக அறிவியலுக்கு 45, எல்லாத்துக்கும் 45 நிமிஷம். ஒரு சில பாடம் 2 பாடம் உண்டு, 1.5 மணி நேரம். ஆனால் கேட்டிகிசத்துக்கு 20 நிமிஷம். அதுவும் கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு மட்டும். அந்த கத்தோலிக்க பிள்ளைகளும் இப்போ நிறையா பிள்ளைங்க எங்கே போகுது? சிபிஎஸ்சிக்கும் மெட்ரிகுலேஷனுக்கும் போகுது. அதுகளுக்கு பள்ளிக்கூடம் தான் கோவில், அதுக்கு வாத்தியார் தான் ஜாமியாருங்க, பாட புத்தகம் தான் பைபிள், படிப்பு தான் தெய்வம். இதுக்கு நாம் பெற்றோர்களும் சைன்ஜப். என் புள்ள படிக்கணும், படித்து பெரிய மார்க் வாங்கணும். என் பிள்ளை எங்கே பண்ணால் ஃபஸ்ட்டு மார்க், 500க்கு 500, 600க்கு 596, ஸ்டேட் ஃபஸ்ட்டு, பெருமை. கடவுளை பற்றி முட்டை. பைபிளில் எத்தனை புக் இருக்குது? அது எத்தனையோ இருந்துட்டு போகுது. நமக்கு ஏன் சாமி இருக்கிறத கொடுத்துட்டுப்பாங்க. இன்னைக்கு வேற இதெல்லாம் கல்யாண பூசையில் இன்னைக்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை வாசகம் படிக்கிறது அரிதாக இருக்கிறது. அந்த லட்சணத்தில் பைபிள் படிச்சிருக்கிறான். ஒரு கல்யாணத்தில் ஒரு பிள்ளை அழுக வச்சாச்சு, பைபிள் படிக்கலைன்னா நான் கல்யாண பூசை வைக்க மாட்டேன்ட்டேன், நீ வாசகம் படித்தாதான் நான் கல்யாண பூசையை ஆரம்பிப்பேன்ட்டேன். அழுது மேக்கப்பெல்லாம் கலைஞ்சு கல்யாணம் வீட்டுக்காரெல்லாம் என்னை விரோதி மாதிரி பார்க்க ஆரம்பித்தான். யாரு? ஒரு பைபிள் படிக்க தெரியல, பைபிளே படிக்கலைன்னா புனித ஜெரோம் சொல்லுகிறார், திருநூலை அறியாதவன் கடவுளை அறியாதவன். இன்னைக்கு கற்பிக்கிற பணியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இல்லை, கற்பிக்கப்படுதலையும் ஏற்றுக்கொள்வர்கள் யாரும் இல்லை. இன்னைக்கு பூசை ஜபம் பண்ற எல்லாம் ரைட்டு, டீச்சிங். ஒரு விஷயத்தை உலக விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நீ பல மணி நேரங்களை செலவழிக்கிறோம். ஆனால் கடவுளை பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்கிறோமா? எரேமியா புத்தகம் 9வது அதிகாரம் 23 26 வரை உள்ள வசனங்களை படிச்சு பாருங்க. எரேமியா 28வது அதிகாரம் 23 26 வரைக்கும். சாரி, 9வது அதிகாரம் 20. ஆண்டவரை அறிதலே பெருமை. ஆண்டவர் கூறுவது இதுவே, ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தம் வலிமை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும், பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவரை அறிதலே பெருமை. கற்பிக்கப்படுகிற பொழுதுதான் கற்றுக்கொள்ள முடியும். கற்பிப்பதை பொறுமையோடு கேட்கணும். மற்ற நேரத்துலலாம் உக்காந்துருப்பேன், ஆஸ்பத்திரியில் போய் ஒரு நாள் உக்காந்துருப்பேன், டாக்டர் வர வரைக்கும் இப்படி உக்காந்துருப்பேன், இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இப்படியோ உக்காந்துருப்பான், வரலையான்னு. கோயிலுக்கு வந்தால் மட்டும் அடுப்பில் உக்காந்தவனாட்டம் எப்படா எந்திரிச்சு போகலான்னு உக்காந்துருக்குது. இன்னும் இவ்வளோ நேரமா பூசை. யார் கோயிலில் ரொம்ப நேரம் உக்காந்துருக்கிறீங்களோ அவங்க வேற இறங்கையும் நீங்கள் உட்கார மாட்டீங்க. எங்கள் ஃபாதர் சொல்லி கொடுத்தார், நீ கடவுள் முன்னாடி முட்டி போட்டேன்னா நீ எவன் முன்னாடியும் தலை குனிய மாட்ட. இன்னொன்னு சொன்னார், நீ கடவுள் முன்னாடி தலை குனிஞ்சு நீ வேண்டினா எந்த மனுஷன் முன்னாடி நீ தலை குனிய மாட்டேன்னார். ஆனால் இன்னைக்கு
நம்ம மக்கள் எல்லாம் கடவுள் பாதத்தில் அமர்ந்து கடவுள் கற்பிப்பதை கேட்காமல் இருப்பதினால்தான் அவர்கள் மற்ற எல்லா இடங்களிலும் சென்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மை. மார்த்தாவும் மரியாவும் இயேசு தன் வீட்டிற்கு வந்த உடனே பல பணிகள் திருவிழா இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். மார்த்தா என்ன செஞ்சாலோ அதைத்தான் இன்னைக்கு நாம் எல்லாம் செய்யறோம். கோயில் பணிகளை அதை செய்யணும் இதை செய்யணும், அப்படி பண்ணும் இப்படி பண்ணும். ஆனா ஆண்டவர் ஆயர் பிரசங்கம் வச்சுட்டு இருப்பாரு, எல்லாரும் சுத்திக்கிட்டு இருப்பான். எது முக்கியம்? மரியாவை போல ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்வதை கேட்பதுதான் நல்ல பங்கு. அதனால இயேசுவின் பணி முதல்ல பணி கற்பிக்கிற பணி, கடவுளை பற்றி கற்பிக்கிற பணி. அந்த பணியை ஏற்றுக்கொள்ளவே வேண்டும், அந்த பணியை செய்யவும் வேணும், அந்த பணியை செய்ய உடவும் வேணும். இன்னைக்கு நிறையா இடங்கள்ல பூசைக்கு 1 மணி நேரம் தான். ஆனால் திருவிழா ராத்திரி ஃபுல்லாக தேர் ஓட்டுவான். இங்கேருந்து இந்த தேர் தான், அந்த 2 தெருவு தான் சுற்றணும், விடிஞ்சு போயிடும். இதில் பெருமை வேற, எங்கூர் தேர் சாமி நிலம் நிற்கும் போது பொழுதே விடிஞ்சு போயிருமா. பெருமை. பூசை 1 மணி நேரத்தில் பூசை முடிச்சிருங்க சாமி. அதுவும் இந்த கல்யாண பூசைக்கு நீங்கள் பண்ணுற அட்டகாசம் இருக்குதே, வரும்போதே நேரத்தை பார்த்துட்டு வந்துடுறீங்க. சாமி நல்ல நேரம் முடிஞ்சு போயிருங்க, நீங்கள் தாலி மந்திரிச்சிருங்க, அப்புறமே பிரசங்கம் வைங்க. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, கற்பிப்பதை கற்பிக்கப்படுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய முதல் வேலையே கடவுளை பற்றி கற்பிப்பதுதான். 2வது நோய்களை போக்கவும் பேய்களை ஓட்டவும் குணமளிக்கிறதும் கடவுளுடைய வேலை. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் அதிகாரத்தை கொடுக்கிறார். நோய்களை ஓட்டவும் நோய்களை போக்கவும் பேய்களை ஓட்டவும் எல்லாவற்றையும் குணப்படுத்த கடவுள் அதிகாரம் கொடுக்கிறார். அதைத்தான் நாம் படிக்கிறோம். ஆக இந்த அதிகாரம் இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கடவுள் செய்ய சொல்கிறார், இந்த வேலையை செய்கிறார், நாமும் அதை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் என்னது? இது வியாபாரம் அல்ல, இது வியாபாரம் அல்ல. கடவுள் வியாபாரம் செய்யவில்லை. அதனால்தான் சொல்றார், கொடையாக பெற்றீர்கள் கொடையாக வழங்குங்கள். உனக்கு நான் கொடையா கொடுக்கிறேன். கொடை என்றால் இலவசம். நான் உனக்கு இலவசமாக கொடுக்கிறேன், நீ இலவசமாக கொடு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எலிசான்ற ஒரு இறைவாக்கினர் இருந்தார். அவர் நாமான் என்ற ஒருவரை தொழுநோயிலிருந்து குணப்படுத்தி இருப்பார். இந்த நாமான் இவர்கிட்ட கொடுப்பார், எனக்கு இதை கொடுங்க, இது நீங்கள் 2 கிலோ வெள்ளி, எத்தனையோ கிலோ வெள்ளி, 40 கிலோ வெள்ளி நினைக்கிறேன், பைபிளில் தெரியல சரியாகணும்ட்டு. அவ்வளோ கொடுப்பார். அவர் சொல்றார், இதில் ஒரு சின்ன பொட்டு கூட எனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தார். அதே போல தானியேல் நேபுகத்நேசருடைய கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது அவன் நிறைய பொண்ணும் பொருளும் கொடுக்கறதா சொல்லுவான். அதெல்லாம் நீயே வச்சுக்க, எனக்கு எதுவும் வேணான்றார். ஆக இறைவனும் சரி இறைவாக்கினரும் சரி கடவுளுடைய பணியாளர்களும் சரி. பேதுரு கூட தன் வாழ்க்கையில் எப்படி ஒரு சம்பவம், சீமோன் என்ற மந்திரவாதி பேதுருவிடம் கணத்தை கொடுத்து, நீங்கள் செய்வது போல நானும் செய்ய வேண்டும், அந்த கொடை எனக்கு கொடுங்க சொல்லும்போது, உன் பணத்தோடு நீயும் சேர்ந்து நாசமாய் போம்பார். கடவுளும் சரி கடவுளை சார்ந்த மனிதர்களும் சரி தாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளையும் அருளையும் அவர்கள் விற்பதில்லை. அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு வியாபாரத்தை சொல்லி கொடுக்கவில்லை. ஆனா இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றோம்? வாங்குறோம், விற்கிறோம். படிப்பை எல்லாம் காசு கொடுத்தானே வாங்குறீங்க. யாரு பணம் இல்லாம யாருக்கு பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க? யார் பிள்ளைங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 பார்த்தீங்களா? மிஞ்சி போனா ஒரு 50 பேர் இருப்பீங்களா? இன்னைக்கு ஒரு ஊர்ல பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா 10% மட்டும்தான் அரசு பள்ளிக்கு போகுது. அது ஏழை பிள்ளைகள், கூலி தொழிலாளர், மிடில் ஃபேமிலி, ஹை ஃபேமிலி, வெரி ஹை ஃபேமிலி எல்லாம் பிரைவேட்டு தான். காசை போட்டு கல்வியை வாங்குற, அந்த கல்வியை வித்து வேலையை வாங்குற, சம்பளத்தை வாங்குறது விற்கிறதா வாழ்க்கையா இருக்கும் போதே இங்கு எங்கு சேவையை பார்க்க முடிகிறது? கடவுள் இந்த உலகத்திற்கு மனிதர்களை சேவை செய்ய வேண்டும் என்று அழைத்தார், வேலை செய்ய அல்ல. அதனாலதான் சொல்றார், கொடையாக பெற்றீர்கள் கொடையாக. ஒரு உண்மையை நாம மறந்துட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? இந்த உலகத்தை படைச்சது யாரு? கடவுள். உலகத்தை கடவுள் காசு வாங்கிட்டு படைச்சாரா? நமக்கெல்லாம் காசு வாங்கிட்டு கொடுத்தாரா? உங்களுடைய உயிர் உடல் உறவுகள் எல்லாத்தையும் கடவுள் காசு வாங்கிட்டு கொடுத்தாரா?
உங்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்க, உங்கள் உடம்புக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்க, உங்கள் உயிருக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் எதையாவது நீங்கள் காசு கொடுத்து, குழந்தையா இருக்கும்போது எதாவது காசு கொடுத்து வாங்கினீங்களா? கிடையாது. எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. எல்லாமே இலவசமாக பெற்றுக்கொண்டு அதை விற்கிறோம். கடவுள் கொடுத்த மூளையை கடவுளுக்காக பயன்படுத்துவதை விட்டு காசு சம்பாதிப்பதற்காக நாம் பயன்படுத்துவோம். இன்னைக்கு காசு தாங்க கடவுள். காசு இல்லைன்னா எதுவுமே கிடையாதுன்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான் மனுஷன். பிள்ளைங்க படிக்கிறதும் காசுக்கு தான், காசு சம்பாதிக்கிறது தான். பெரியவங்க வேலைக்கு போகிறதும் காசு சம்பாதிக்கிறது தான். எதுக்கு இந்த பணம்? வசதியாக வாழ்வதற்கு, எல்லா வசதியோடும் வாழ்வதற்கு. ஆகவே அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைய நற்செய்தி அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. கடவுளின் வேலையை செய்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சேவை செய்வதற்கு இன்று ஆட்கள் இல்லை. வேலை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. வேலை செஞ்சா சம்பளம் உண்டு, சேவை செஞ்சா ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு கோயிலில் வேலை செய்யறதுனா கூட சம்பளம் கொடுத்தா தான் ஆள் வரான். அன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேலை செஞ்சாங்க, மக்கள் சாமிக்குன்னு செஞ்சான். இன்னைக்கு கோயிலுக்கு வேலை செய்யறதுனா கூட காசு கொடுத்தா தான் வருவாங்க. சும்மாலாம் யாரும் வந்து செய்யறதில்ல. நிறைய பங்குகளில் நான் போய் பார்க்கும்போது எல்லாம் அப்படியே குப்பையும் கொண்டமா கிடக்கும். கேட்டால் சாமி யாரும் வரமாட்டாங்க ஃபாதர், எல்லாம் காசு கொடுத்தா தான் வருவாங்க. இன்றைக்கு மனிதன் சேவை செய்கிற மனதை குறைத்து கொண்டான். எல்லாத்துலேயும் வருமானம், எல்லாத்துலேயும் லாபம். கடவுள் வேலை செய்யவில்லை, கடவுள் லாபத்திற்காக எதையும் செய்யவில்லை, சேவையாக செய்தார். அதனால தான் சொல்றார், கொடையாக பெற்றீர்கள், கொடையாக கொடுங்கள். இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள். உங்க மூளைக்கு யாராவது காசு கொடுத்து வாங்கினீங்களா? இந்த மூளையை பயன்படுத்தி தானே சம்பாதிக்கிறீங்க, படிக்கிறீங்க இல்ல? இந்த மூளையை விற்கிறீங்களே. கடவுள் உங்களுக்கு இலவசமாக கொடுத்த மூளையை வச்சு விற்கிறீங்களே. எல்லாத்தையும் திறமைகளை விற்கிறீர்கள். உங்களுடைய திறமைகளையெல்லாம் விற்கிறீங்க, காசாக்குறீங்க. ஆகவே அன்புக்குரிய சகோதரனே, கடவுள் கொடுத்த எல்லாவற்றையும் வைத்து கடவுளுக்கு ஊழியம் செய்வதை விட்டுவிட்டு மனிதர்களுக்கு நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் அவ்வளவு இது பாரமாக இருக்கும். நமக்காக யாரை அனுப்புவோம், நமக்காக எவன் போவான்? இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் சும்மா கிடக்குது. இன்னைக்கு ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே போகிறாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்களுக்காக கடவுளை பற்றி சொல்வதற்கு பிள்ளைகளை பெற்றோர், கத்தோலிக்க பெற்றோர்கள் அனுப்புவதில்லை. நேற்று அந்த சிஸ்டர் அப்படி தான் சொன்னேன், திருந்த வேண்டியது பிள்ளைகளில் சிஸ்டர், பெற்றவர்கள். இன்றைக்கு பெற்றவர்களுக்கு எண்ணமில்லை தன்னுடைய மகனை கடவுளுக்காக பணி செய்ய அனுப்ப வேண்டும். தன்னுடைய மகன் கடவுளுக்கு பணி செய்ய வேண்டும், தன்னுடைய மகள் கடவுளுக்காக உழைக்க வேண்டும். எனக்கு கடவுள் கொடுத்தார், நான் கடவுளுக்கு கொடுக்குறேன். உடனே நீங்க சொல்லுவீங்க, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது. மாதாவுக்கும் சூசைப்பருக்கும் 10 பிள்ளையா? ஒரே ஒரு மகன் தான். அந்தோனியார் 10 பிள்ளையா? ஒரே ஒரு மகன் தான். நீ கடவுளை நேசிக்கிற, கடவுளை அன்பு செய்கிற பெற்றோராக இருந்தால், கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பெற்றோராக இருந்தால், உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக கடவுள் பணிக்கென ஒப்பு கொடுப்பீர்கள். இன்னைக்கெல்லாம் கத்தோலிகர்கள் அந்த விழிப்புணர்வே கிடையாது, கடவுளுக்கு பணி செய்யணும்ட்டு. திருச்சபை கட்டளையில் 6வது கட்டளை என்னது? திருச்சபை கட்டளையில் 6வது கட்டளை என்ன? அது எழுதுனவங்கள தான் கேட்கணும் அப்படிங்கிறீங்களா? திருச்சபை கட்டளைகள் 6வது கட்டளை என்ன? நமது ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான, ஆமா அது அப்படின்னு சொல்லலாம், நமது ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உபத்திரங்களை செய்வது. ஏன்னா இன்னைக்கு என்ன, அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் கோயிலே தான் கிடப்போம். சாமியார் இப்படி கண்ணை காட்டினா அந்த வேலை நடக்கும். பிள்ளைங்க எப்பயுமே பசங்களை வந்து சாமியார் கூப்பிட்றாரா போடா அப்படி. இன்னைக்கு சாமியாருக்கு வேலைலாம் உனக்கு இல்லை, விசாமர்றா அப்படின்றீங்க. இன்னைக்கெல்லாம் பூசவுதி போடுறதுக்கு ஆள் இல்லைங்க, பூசோதவி போடுறதுக்கு ஆள் இல்லை. கேட்டால் உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதா? நான்லாம் 12வது படிக்கிற வரைக்கும் பூசோதவி போட்டேன், 12வது படிக்கிற வரைக்கும். இன்னைக்கெல்லாம் 6வது முடித்தோடனே அவன் என்னமோ IAS படித்த மாதிரி, எனக்கு ஸ்கூல் இருக்குது அதனால கேட்டகிசம் வரமாட்டேன், இதுக்கு வரமாட்டேன். கோயில் பணிகளுக்கும் அனுப்புவதில்லை, கடவுளுக்கு பணி செய்வதற்கும் அனுப்புவதில்லை. இன்றைக்கு இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் பெற்றோர்கள். ஆகவே மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள், கடவுளுக்கு பணி செய்கிற மக்களாக மாறுங்கள். யோசுவா சொல்லுவார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். நானும் என் வீட்டாரும் மனிதர்களுக்கு அல்ல, கடவுளுக்கே ஊழியம் செய்வோம்.
இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் மனமாற வேண்டிய முக்கியமான காரியம். இன்னைக்கு ஏங்க இந்தியாவில் இன்னும் 2% தான் கிறிஸ்தவம் இருக்கிறான். 2.34 இருந்த கிறிஸ்தவ மக்கள் தொகை இன்று 2 புள்ளிக்கு குறைந்திருக்கிறது. 2% குறைந்திருக்கிறது சொன்னால் என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்கள் கடவுளுக்காக வேலை செய்யவில்லை, கடவுளுடைய பணியை செய்யவில்லை. அதனால தான் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் மைனாரிட்டி தான். அதனால தான் போட்டு நொறுக்கிறான். நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடவுள் வேலையை யாரும் பார்க்கல. கடவுள் வேலை என்ன சொன்னார் இயேசுசாமி சீடர்களுக்கு? நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் என் சீடர்களாக்குங்கள். அதை செஞ்சமா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள். செய்யறோமா? இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல இயேசுநாதரை பத்தி பேசுறதுக்கு முடியல. ஏன்னா கவர்மெண்ட் வேற. இயேசுநாதரை பத்தி பேசினாவே அந்த டீச்சர் சஸ்பெண்டு. அது வெளியே வர முடியாது. இயேசு என்ற பெயரை உச்சரிக்க கூடாது. ஒரு கல்லூரிக்கு திருப்பலி நிறைவேற்ற போயிருந்தேன். திடீர்னு ஏசு ஆண்டவர் சொல்லிட்டு, ஃபாதர் சாமின்னு சொல்லுங்க, கடவுள்னு சொல்லுங்க, ஏசுன்ற பேரை உச்சரிக்காதீங்கன்னு சிஸ்டர். அப்புறம் சொல்லிட்டு இனிமேல் நான் பூசிக்கவே வரல சிஸ்டர் அப்படின்ட்டு வந்துட்டேன். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நாம் யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? எந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள், மனம் மாறுங்கள். நாம் கடவுளுக்காக அணைக்கப்பட்டவர்கள். கடவுள் நம்மை படைத்ததின் நோக்கம் என்ன தெரியுங்களா? அவரை அறிந்து, அவரை அன்பு செய்து, அவருக்கு பணி செய்து, அதனால் மோட்சத்தை அடைவதற்காக கடவுள் நம்மை படைத்தார். உலகை அறிந்து, உலகை அன்பு செய்து, மனிதர்களுக்காக பணி செய்து, அதனால் நரகத்திற்கு போவதற்காக கடவுள் நம்மை படைக்கவில்லை. அதனால தான் இயேசு தெளிவாக சொன்னார், நீங்கள் செல்வத்துக்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு எல்லாம் செல்வத்துக்கு தான் ஊழியம் செய்கிறான். கடவுளுக்கு யாரும் ஊழியம் செய்யறதுக்கு வர்றதில்லை. அப்படி வர்றவங்களையும் தடுக்கிறான், வந்தவங்களையும் குறை சொல்றான். இதுதான் நடக்குது. ஆகவே அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, மனம் மாறுங்கள். கடவுளுக்காக நீங்களும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கடவுளின் பணியை செய்வதற்கு உங்கள் பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுங்கள். வீட்டில் ஒரு பிள்ளையாவது. அப்படி முடியலையா, +2 படிக்கிறானா, 1 வருஷம் கடவுளுடைய பணிக்காக உன் பிள்ளைய போடா, 1 வருஷம் நீ போய் ஃபுல் டைமர் ஆயிரு. ஜீசஸ் யூத் என்ற ஒரு அமைப்பு கேரளாவில் இருக்கிறது. அதில் இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுவான்னா, +2 முடிச்சோடனே 1 வருஷம் ஃபுல் டைமர், காலேஜ் 3 வருஷம் முடிச்சோடனே 1 வருஷம் ஃபுல் டைமர். வீட்டுக்கு ஒரு பிள்ளை. காலேஜ் +2 முடிச்சோடனே காலேஜ் முடிச்சோடனே வேலை வந்தோடனே கல்யாணம். எங்க நீ கடவுளுக்கு வேலை செய்ய போற? அதே மாதிரி ரிட்டையர்டு ஆற வரைக்கும் குடும்பத்துக்கு உழைக்கிற, ரிட்டையர்டு ஆனையும் வீட்டில் தான் உட்காந்துருக்கிற. ரிட்டையர்டு ஆனதுக்கு அப்புறமாவது வீட்டை விட்டு வெளியே வந்து கோயிலில் உட்காந்து கடவுளுக்காக ஊழியம் சென்ற ஆசை இருக்குதா? எங்கள் அப்பா டீச்சராக இருந்தார். நான் சொன்னேன், ரிட்டையர்ட் ஆனோடனே, இது வரைக்கும் நீ ஸ்கூலுக்குள்ளே சுற்றிட்டு இருந்த, இனிமேட்டு தயவு செய்து எந்த வேலைக்கும் போகாத. ஒரு நோட்டை எடு, பைபிளை எடு, கோயிலுக்கு போய் உக்காந்துக்க, அம்மாலையும் கூட்டிகிட்டு போயிரு. காலையிலேருந்து உக்காந்து பைபிள் படி, ஜெபம் பண்ணு, யாராருக்கு ஜெபம் பண்ணு, மதியானம் வா, சோத்தை தின்னு, ஒரு 2 மணி நேரம் தூங்கு, மறுபடியும் கோயிலுக்கு போய் உக்காந்துக்க. இந்த வீட்டுக்கு போய் உக்காந்து நியாயம் பேசுறது, அதில் போய் அங்கே தலையிடு இங்கே தலையிடுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எங்கள் பேச்சை கேட்காம போய் ஒரு கடையை வச்சா. அப்படி ரிட்டையர்டான 2 வருஷத்துலேயே மேலே போயிட்டா. அப்படி அதே போல தான் நான் போகிற எல்லா பங்கு மக்களுக்கும் சொல்கிறேன், வயதானவர்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டியா, கோயிலுக்கு வந்துடு. கோயிலில் உட்காந்து கடவுள் பண்ணியை செய். 60 வருஷம் 58 வருஷம் நீ உன் குடும்பத்துக்காக உழைச்ச, உனக்காக உழைச்ச. 60 வயசுக்கு மேலேயாவது கடவுளுக்காக உழை. புண்ணியத்தை தேடிக்குங்க. இன்றைக்கு கடவுள் வேலையை செய்வதற்கு மக்கள் இல்லை, ஜெபிப்பதற்கு மக்கள் இல்லை. சேலம் மறை மாவட்டத்தினுடைய அருங்குடை பணிக்குழு செயலராக நான் இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறேன், 24 மணி நேரமும் ஜெபம். 24 மணி நேரம், 1 மணி நேரம் ஒருத்தருக்கு 1 மணி நேரம் போதும். 24 பேரை கேட்குறேன், இன்னைக்கும் கிடைக்கல. ஏன்னா கடவுளுக்கு நேரத்தை கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட நேரம் இல்லை. கடவுளுக்காக வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஜெபிப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. அதனாலதான் அந்த வசனத்து மிகவும் வேதனையாக இருக்கிறது. நமக்காக யாரை அனுப்புவோம், நமக்காக எவர் போவார்? இன்றைக்கு ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லை, தியானம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை, கடவுளுடைய ஊழியத்தை பாட்டு பாடுறதுக்கு, இசைக்கருவி இசைப்பதற்கு, கடவுள் பணிக்காக கடவுளுடைய வழிபாட்டிலே உயிரோட்டமான வழிபாடு நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கும் பாருங்க, பாட்டு கிளாஸ்ல பாட்டியும் பாட்டுன்னு தான் பாடிட்டு இருப்பாங்க. அவங்க யாரையும் பாட ஓட்டமாங்க, அது 2வது கதை. இவன் வரவும் மாட்டேங்கிறான்.
என் அன்புக்குரிய சகோதரனே, மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். கடவுளின் பணிக்காக உங்களை ஒப்புக் கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள். வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொடுங்க. இது வேற பாட்டு வேற பாடுவோம், எல்லாம் தருகின்றே தந்த. எங்க கொடுக்குற? ஒரு நிமிஷத்தை கொடுக்குறியா நீயே? இதுல வேற எல்லாத்தையும் கொடுக்குறியா? அண்ட போய் ஆகாச போய் எல்லாம் கொண்டோம், திருவடி வைத்தோமா? எங்க எல்லாம் கொணர்ற? கொடுத்துட்டு பாடு, கொடுத்துட்டு பாடுறதுலையும் பொய், பாடுறதுலையும் பொய்யாத்தான் பாடுற. எல்லாம் கொணர்ந்தோமா? எங்க கொடுத்த? எல்லாம் தந்தோமா? ஆனால் அன்புக்குரியவர்களே, மனம் மாறுங்கள், உங்கள் நேரத்தை கொடுங்கள், உங்கள் உழைப்பை கொடுங்கள், உங்களுடைய திறமைகளை கடவுளுக்கு கொடுங்கள். இன்று கடவுளுடைய பணி இந்த உலகத்திற்கு தேவை. இன்றைக்கு நல்லது சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கு நல்ல காரியங்களை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. உலகம் ஃபுல்லாக கெட்டதை தான் சொல்லித்தரான். சீரியல், சினிமா எல்லாமே ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கும் பகையை உண்டு பண்ணுறது தான் சொல்லி கொடுக்குறான் ஒழிய ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை அன்பு செய்யணும்னு எந்த ஊடகம் மனிதனுக்கு சொல்லிக் கொடு. இதை சொல்லிக் கொடுப்பதற்காக வந்தவன் தான் கிறிஸ்தவன். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்னும் புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செலுத்துங்கள். நீங்கள் செலுத்தும் அன்பில் இருந்தால் நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்று இயேசு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் உலகத்துக்கு சொல்லி கொடுக்க சொன்னது ஒருத்தர் எப்படி அன்பு செய்யணும். இதை மட்டும் நாம செஞ்சிருந்தோம்னா இன்னைக்கு இந்த உலகத்துல வேற மதமே இருக்க வாய்ப்பு இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வெறுப்பதனால தான். அதனால தான் யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே சொல்வார், பொறாமையும் கட்சி மனப்பான்மை இருக்கிற இடத்துல எல்லா விதமான கொடும் செயல்களும் நடக்கும். ஏனென்றால் அன்பு அடுத்து இருப்பவருக்கு தீங்கிழைக்காது. அதனால் என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, மனம் மாறுங்கள், இயேசுவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். சுமை சுமந்து சுமந்து இருப்பவர் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் என் நுகம் இனிது, என் சுமை எளிது என்று சொல்கிறார். என்னிடம் வாங்க, வந்து கத்துக்க, என்கிட்ட கத்துக்கிட்டு போய் கற்றுக் கொடுங்க. எதை? அன்பு செய்வது எப்படி என்று. நான் உங்களுக்கு எப்படி அன்பு செய்கிறேனோ அதே போல நீங்கள் அடுத்தவங்களை அன்பு செய்ய போய் கற்றுக் கொடுங்க என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவன் அன்புக்குரியவர்களே, மனம் மாறுங்கள், அன்பு செய்வதை கற்றுக்கொள்பவர்களாக மனம் மாறுங்கள்.